அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எங்க வழக்கமா நம்மால் கோயிலுக்கு வர நேரமாச்சு, இன்னும் ஆளை காணோம். இன்னைக்காவது நம்ம மனசுல இருக்கத சொல்லிடணும். எத்தனை நாளைக்கு தான் கண்ணாலேயே லவ் பண்றது? இன்னைக்கு சொல்லிட வேண்டியதுதான். கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடம்பமாலை தாங்கிய தோளா போற்றி, வெண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. அக்கா வெச்சுக்கோ. அக்கா யார தேடுற? யாரையும் இல்ல. அக்கா யாரையோ தேடுறா, ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. யாரா இருக்கும்? ஒருவேளை கோவில்ல யாரையாச்சும் பார்த்து. சேச்சே, அக்கா அப்படி எல்லாம் பண்ற ஆளா என்ன? பாவம். என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. நான் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆளையே காணோம். மேடம் மேடம். ஏய் இளங்கோ, என்ன அடிக்கடி கோவில்ல பாக்குற மாதிரி இருக்கு? பக்தி முத்திடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நீ இப்படி அசட வழியறத பார்த்தா பக்தி மாதிரி தெரியலையே, என்ன விஷயம்? இல்ல மேடம், உங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்லியிருக்கேன்னு. என் ப்ரமோஷனுக்கு வழிவகுத்த தேவதைய இந்த கோயில்ல தான் முதல்ல பார்த்தேன். ஓ ஏய், அந்த ஆட்டோ லேப்டாப் அந்த தேவதையா? ஆமா 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 ஆமா. அவங்க இந்த கோயிலுக்கு தான் ரெகுலரா வருவாங்க, அவங்கள பார்க்க தான் வந்தேன். அடப்பாவி, கோவில்ல சாமி கும்பிட வாங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க மேடம், என் காதல் தெய்வீக காதல் மேடம், அதனால தான் நான் கோவில்ல தேடிக்கிட்டு இருக்கேன். அது சரி, உன் லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? எங்க மேடம், சொல்ல வாயே வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்கல்ல. ஏய், நீயாவே என்ன கமிட் பண்ணி விட்டுட்ட. சரி பரவாயில்ல விடு. அந்த பொண்ணு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லு, இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். தேங்க்ஸ் மேடம். சரி ஓகே, நான் வரேன். மேடம் மேடம் மேடம். என்ன மேடம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க வாட்டி போயிட்டு இருக்கீங்க? ஏய், பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு காமிடா, அப்பதான் பேச முடியும். நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன். காரி எடுத்து. ஓகே மேடம், வாங்கிட்டு வாங்க. இன்னும் ஆளைய காணோமே. மேடம் மேடம் மேடம், இங்க வாங்க இங்க வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க மேடம். அட வாங்க மேடம். மேடம் வாங்க. மேடம் யாழ் வந்துட்டாங்க. எங்க எங்க இருக்கா? இருங்க 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 இருங்க, பதட்டப்படாதீங்க. எங்க சொல்லு. அப்படியே கோயில் சிற்பம் மாதிரி, அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வர தேவதை மாதிரி அந்த கொடி கம்பத்துக்கு கீழே நிக்கிறாங்கல்ல, அவங்க தான். எவ பாருங்க. என்ன மேடம், யாழ் அழக பார்த்து வாயடிச்சு போயிட்டீங்களா? வார்த்தை வரல. செம்ம அழகுல மேடம். எங்க அக்காடா அவ. அப்போ இளங்கோவதான் யாழ்னி தேடிட்டு இருந்தாளா? மேடம் என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க அவன் லவ்வுக்கு ஓகே சொன்னீங்கன்னா அவ அப்படி இப்படி ஆயிடுவானா? அப்படி இப்படி ஏதாவது சொல்லுங்க மேடம். உன் லவ்வ சொல்லி ஓகே பண்ண வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மேடம். நல்லா யோசிச்சிட்டியா? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியும் மேடம், யாரோ தமிழ் வாத்தியார் பொண்ணா. அவர்லாம் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளாம், அவதான் பெரிய அருந்தவாளாம். அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல மேடம், சப்போர்ட்டுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. அவங்க தங்கச்சி நீங்க சமாளிச்சிட மாட்டீங்க? என்ன வச்சே என்ன சமாளிப்பேங்கிறான். இது என்னடா புதுசா இருக்கு? மேடம் என்ன மேடம்? ஒண்ணும் இல்ல மேடம், அவங்க என்ன லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? இந்த பூ அவங்க கிட்ட கொடுத்து நான் கொடுத்து விட்டேன்னு சொல்லி என் காதல சொல்லுங்க. என் காதல ஏத்துக்கிட்டா தலையில வச்சுக்கட்டும், இல்லைன்னா சாமிக்கு போடட்டும். எப்படி ஐடியா? இந்த ஐடியாலாம் நல்லா தான் பண்ற. ஆனா ஆபீஸ்ல ஏதாவது கேட்டனா பேன முடிச்சிட்டு நிக்கிறேன். சரி கொடுக்குறேன். இந்தாங்க மேடம்.
ஆ, என்ன மேடம் நின்ட்டீங்க? அந்த பொண்ணு பத்தி எல்லாமே தெரியும்ல? அதெல்லாம் தெரியும் மேடம். அவங்களுக்கு கொஞ்சம் திக்குவாய். திக்குவாயா? ஆமா மேடம். யோ, திக்குவாயின்னு தெரிஞ்சுமா லவ் பண்ற? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? திக்கி திக்கி பேசுற குழந்தை பேச்ச நம்ம ரசிக்கிறது இல்ல? அந்த மாதிரி தான் மேடம். அவங்க திக்குறது கூட எனக்கு அப்படியே கொஞ்சற மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப லக்கி. மேடம் நான் தான் மேடம் லக்கி. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். மேடம் மேடம் டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு கொண்டு போய் கொடுங்க மேடம். சரி சரி சரி, ஓகே ஓகே. அக்கா. ஏ பிரசாதம் வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமா? ம். ஏ என்னடி பிரசாதம் கேட்டா பூவை கொடுக்கற? கோயில்ல கொடுத்தாங்களா? ஏய் அக்கா, இரு, வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேட்டுட்டு இந்த பூவை தலையில வைக்கலாமா என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன? உன்ன ஒரு பையன் லவ் பண்றான். அவன் உன்கிட்ட லவ்வ சொல்ல தயங்கிக்கிட்டு இந்த பூவை என்கிட்ட கொடுக்க சொல்லி உன்கிட்ட கொடுக்க சொன்னான். உனக்கு ஓகேனா பூவை தலையில வச்சுப்பியா, இல்லனா சாமிக்கு போட்டுருவியா? முருகா. ஓ இளங்கோதா இத கொடுத்து விட்டாரா? டிப்பாவே, உனக்கு அவன் பேர் வரைக்கும் தெரியுமா? இனியா, உன் டீம்ல ஒர்க் பண்ற இளங்கோதா அன்னைக்கு ஆட்டோல லேப்டாப்ப மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் தான் அத கொண்டு வந்து உன் ஆபீஸ்ல கொடுத்தேன். இவ்ளோ தூரம் போயிருக்கு, ஆனா ஒரு வார்த்தை கூட நீ தங்கச்சிக்கிட்ட சொல்லல. பார்த்தா பேசுனா தேவதன்னா நிறைய வழிஞ்சான் வேற. ஓகே தான், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் மீறி இவனும் என்ன திக்கு வாயின்னு காரணம் காட்டி பயந்து போய் ஒதுக்கிடுவானோன்னு ஒரு பயம். அதான் வெளியே யார்கிட்டயும் சொல்லல. இல்லக்கா, ரொம்ப நல்ல பையன்கா அவன். என்னடி அக்காவை கட்டிக்க போறவன அவன் இவன்னு சொல்ற? அப்போ ஓகே பண்ணிட்டியா நீ? ஏய் இருடி, பட்டுன்னு சொல்லி சுவாரஸ்யத்தை ஏன் கெடுக்கிற? சார் எங்க இருக்காரு? ம்.